ஒரு எம்பி அண்ணா ஒரு ஆள் இருக்கிறார் சொல்ற அளவுக்கு இருக்கிறது காரணம் அவள் தான். ஸோ 2.5 years அவள் எம்பி, 2.5 years நான் எம்பி. சம்பந்தமாக முதலாவது சமூக வலைத்தளங்கள் தாக்குதல முதலாவது நிறுத்துவேன். அதை நிப்பாட்டினா தான் எல்லாரும் முன்னுக்கு வருவாங்க. வரும்போது வேறு வேறு அரசியல்வாதிகளும் இந்த பாதையை கடந்து போனவர். ஆனால் உங்களோட வருகைக்காக தான் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லி அது மட்டும் ஆசை. நேற்று ஃபுல்லாகவே நித்திரை இல்லை ராசா, 2 பேர் நித்திரே இல்லை. எல்லாரும் மற்றெல்லாம் சொல்லிக்கணும் இப்படி தாங்குறீங்க 100 எம்பி ஆயிடுவா. அதால் இப்போ எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஒன்று இருக்கின்றதை நான் நேற்று அறிந்து கொண்டேன். நான் அதோண்டு தான் இப்போ எங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது. வேறு பிரச்சனையும் இல்லை. டாக்டருக்கு வந்து போராளிகளுக்கு செய்யணுமென்றது முதலாவது கொள்கையில் இருக்கிற மாதிரி எனக்கு அதுக்காக வந்து பப்ளிக்கிட்ட நாங்கள் எங்களோட பவரை காட்டி நடக்கிறதுன்றதில்லை. நிறைய விஷயங்களில் வந்து கோவப்படுறதை மாற்றிக்கொள்ளணுமென்றதில் நான் முக்கியமாக கருத்தில் முன் வச்சேன். வேறு ஒன்றும் அவரில் மாற்றுறதுக்கு இல்லை. நல்ல குணமாக கண்ண குணம் படைச்சவர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மக்களுக்கு 100% நல்ல அவ்வளோ விஷயங்களையும் எடுத்து செய்வேன். பாதுகாப்பு பிரச்சனை ஒன்று இருக்கின்றதை நான் நேற்று அறிந்து கொண்டேன். நான் அதோண்டு தான் இப்போ எங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது. வேறு பிரச்சனையும் இல்லை. மற்றது அமைச்சர்களே இளம் அமைச்சர் தான் நீங்கள்லாம் நினைக்கிறேன் இலங்கை வரலாற்றிலே அந்த வகையில் முதலாவது நடவடிக்கையாக என்ன செய்வீங்க? பாராளுமன்றம் போய் போறீங்க தானே, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னால் என்ன நான் முதலாவது போகிறேன்னு சொன்னால் இப்போ ஆஸ் யூஷுவல் ஒரே விஷயம் தான். பெண்கள் சம்பந்தமாக முதலாவது சமூக வலைத்தளங்கள் தாக்குதல முதலாவது நிறுத்துவேன். அதை நிப்பாட்டினா தான் எல்லாரும் முன்னுக்கு வருவாங்க. ஸோ அதை நாங்கள் முதலாவது கட்டுப்படுத்தினோம்னு சொன்னால் பெண்கள தலைமைத்துவம் முன்னுக்கு வருமென்றதில் நோக்காக இருக்கிறதால அதில் இந்த ஃபோக்கஸ் முதலாக இருக்கும். சட்ட ரீதியான மாற்றங்களை கொண்டு வரணும். லெஜிஸ்லேஷனில் வந்து அவதூறு சைபர் கிரைம்ஸ் என்னதான் லோஸ் இருந்தாலும் அதில் இம்ப்ளிமெண்ட்ற அதில் பனிஷ்மெண்ட் லெவல்களை வந்து நாங்கள் கூட்டி கொள்ளணும். அதுக்கான ஒரு இதாக தான் இருக்கும். அது சம்மந்தமாக நான் டாக்டர்டையும் கதைச்சிருக்கிறேன். நான் வரமாட்டேன் இந்த 2 வருஷம் எந்த கொள்கையில் நான் முதலாவது விரும்புகிறது உண்டு. இதை எடுத்து டாக்டருக்கு வந்து போராளிகளுக்கு செய்யணுமென்றது முதலாவது கொள்கையில் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த விஷயத்தை நடத்தணும்னு ஒரு ஆசை. ஸோ இதையும் ஒருக்க முன்னெடுத்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான். அதுதான் இந்த முதலாவது விஷயமா இருக்குது. ஓகே, எங்கள் சார்பாக உங்களை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு வயசு குறைவு, உங்களுக்கு இளம் வயதிலே பாராளுமன்ற உறுப்பினராக செல்ல இருக்கிறீர்கள். அட்வான்ஸாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம். அதோட இன்னொன்று புலம்பெயர் உறவுகளுக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும். அது இந்த கேள்வி கேட்காதால அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இல்லை, புலம்பெயர் உறவுகள் ஒரு கேள்விகள் வைக்கிறேன். இல்லை, உண்மையிலேயே நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. முக்கியமாக பெண்கள் எனக்காக குரூப் எல்லாம் ஓப்பன் பண்ணி டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி எனக்கு நிறைய விமர்சனங்கள் வரைக்கும் டார்கெட் பண்ணி எனக்காக ஃபேக் ஐடிஸ் எல்லாம் திறந்து அவங்களுக்குமே தனிப்பட்ட ரீதியில் தாக்குதல் நடந்து கொண்டிருந்தது. எனக்கு சப்போர்ட் பண்ணிக்க அவங்களோட ஃபேமிலி பிக்சர் எல்லாம் எடுத்து அவங்கள ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரினா ஃபேக் ஐடிஸ் திறந்து எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லா புலம்பெயர்வுகளுக்கு நன்றி. எல்லா மக்களுக்கும் நன்றி. எல்லா புலம்பெயர்வுகளுக்கு நன்றி. அடுத்தது எனக்காக ஓட் பண்ண மக்களுக்கு நன்றி. மழையா இருக்கிறதால மாவீரர் தினம் 22ஆம் தேதி இப்போ வெற்றி கொண்டாடுறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2.5 years கவுன்சிலர்கிட்ட வடிவா இல்லாத அது வரைக்கும் பிஏ இருப்பா, அதுக்கப்புறம் எம்பி ஆகிடுவா. அதால் இப்போ எனக்கு 2 போஸ்ட் வந்தது தான் நான் நினச்சி கொண்டிருக்கிறேன். அந்த 2.5 years கவுன்சிலர் என்னோட பார்லிமெண்டரும் ஃபுல்லாக எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 2.5 years அப்புறம் என்னோட மாநசபை வரைக்கும் நான் வருவேன். வெற்றி கொண்டாட்டம் என்று சொல்கிறத விட உங்களோட சந்திச்சா என்னோட டியூட்டி படிக்கிறதோட நாங்கள் ஒரு படிக்கணும். உங்களோட சாப்பாடு இருந்து படியாக காலை இப்போ முறாமல் இருந்து காய்ச்சல் தானே. உங்களோட வீடு எங்கே, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு ஒன்றுமே தெரியாது. வீடியோ எடுக்காம கதைக்கு. ஓ அதுனா இல்லை அது வீட்டில் இருந்து சரி எங்கேயோடதுன்னு வடிவாக சாப்பிட்டு வடிவாக காய்ப்போம். அதுக்கு பிறகு ஒரு டீம் அது நான் ஒரு மீட்டிங் மாதிரியே கால் பண்ணுறேன். எல்லாரும் நினச்சினா இதோட எம்பி மேலே முடிஞ்சில்லை. இந்நாளிலேருந்து எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறேன். நாளையிலேருந்து நான் கொடுத்த பார்க்கக்கூடிய அவ்வளோ சாப்பாட்டணும். எனக்கு போட் புலாத இடங்களுக்கு முக்கியமாக போகணும். என்னென்னு சொன்னால் நீங்கள் போட் போடையில் அடுத்த வருஷம் போடுமோன்றதுக்காண்டி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முக்கியமாக எங்களை தான் பிள்ளை கிளிநொச்சிக்கு போகாது. ஏன்னா எனக்கு சரியான டைட். அது இடையில வேறு கேஸுகள் வந்து 5-6 நாள் எறியிட்டுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு கேஸுகளில் அது பிடிபடாது அப்படி இப்படின்னு. ஆனால் ஒரு 1.5 நாள் நொமினேஷன் வந்து எல்லாரும் இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் மறந்துட்டுனா கௌசல்யாவால் தான் நான் இதில் நிற்கிறேன்ன்றது நான் சொல்லிக்கல. அப்போ எல்லாரும் ட்ரோல் அடிச்சுவேன், தங்கமாக ட்ரோல் அடிச்சுவேன். இப்போவும் நான் அதில் சொல்லி கொடுத்த மாதிரி எங்கடா அந்த தங்கத்தை காணையில் என்று தான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் ஏன்னு சொல்கிறேன்டா அவளால் தான் அந்த ஜெயிலுக்குலேருந்து வெளியில் வந்து இப்போ நீங்கள் ஒரு எம்பி அண்ணா ஒரு ஆள் இருக்கிறார் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கிறது காரணம் அவள் தான்.
ஸோ 2.5 years அவள் எம்பி, 2.5 years நான் எம்பி. நாங்கள் அடுத்த மாநசபை அடிச்சு பிடிக்கிறோம். அதில் எந்த டவுட்டும் கிளிநொச்சியில் பெரிய தேவைகள் இருக்குது. ஸோ அங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணும், முக்கியமாக அந்த கண்டறியாதாக்கள் 278 பேர் இருக்கலாம். நான் சொன்னால் நான் திருப்பி அங்கே வரைக்குள்ள போட்டியில் இருந்து வந்து உங்களோட ப்ரோக்ராம் நடக்காண்டு அதுக்கு 1 வருஷம் கேட்டேன். அது செய்வேன். நான் அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வந்தோடனே நான் பார்க்கல மறக்கவே மாட்டேன். பன்முகப்படுத்த நிதி வந்தோடனே நேரம் முதலாவது அதுக்கு தான் நாங்கள் வந்து வெஞ்சிடனால உங்களுக்கு நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ண காத்திருக்கிறோம். அதனால நாங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ உங்களை உயிரை கொடுத்தாவது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்போ கட்டாயம் வந்து எங்களோட இருங்க, எப்பயும் இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக் கொள்றோம். அவ்வளோதான் உங்கள்கிட்ட கேட்குறோம். நன்றி, தேங்க்யூ. 18 பேர் வழக்கு வச்சிருக்க வெளியே அப்போ தான் விளாங்க. சும்மா அது ஏதோ ஒருத்தனை ட்ரோல் பண்ணணுமென்றதுக்காண்டி கால் விழுந்து விட்டு ஓடி விட்டு தம்பி அப்படின்னா அழுதேக்க அதுக்கு விளங்கணும். அப்போ இன்றைக்கு 186 88 நாள் நேற்று ஃபுல்லாகவே நித்திரை இல்லை ராசா. 2 பேர் நித்திரே இல்லை. எல்லாரும் மற்றெல்லாம் சொல்லிக்கணும் இப்படி தாங்குறீங்க. 180 நாள் நித்திரை இல்லை ராசா. 2:30 படுத்துறேன். இந்த ஃபோன் பார்த்தா எழுதுறேன். 3:30 திருப்பி எழுந்துருவேன். எழும்பி எல்லா கோல் மான்சை பண்ணி எல்லாம் செய்ய சரியா கஷ்டப்பட்டாங்க. என்னப்பு அதுக்குள்ள இவனுக்கு போட்டிருப்பாங்க அண்ணா சேவ். அதே பேருந்து ஒருத்தன் சேவ் பண்ணிட்டு பேருந்து இன்னொருத்தன் சேவ் பண்ணி இவங்க அடிபடுவாங்க. எனக்கு சரியான மிக்க நன்றி சொல்லணும். உங்களுக்கு இதில் கேமரா நிற்கிற அவ்வளோ பேருக்கும் நாங்கள்லாம் சொல்லணும். இல்லை அது வேற பிரச்சனை. அது ஃபினான்ஷியல் கெயின்ன்றது வேறு, எமோஷனல் சப்போர்ட்ன்றது வேறு. இடம் இப்போ நான் போய் இடத்துல ரங்கேக்க நீங்கள் நிற்கிறீங்க, அது வீடியோ வரும்ன்றது எனக்கு சரியான சந்தோஷம். அது வந்து சரியான சந்தோஷம். அது உங்களை விளங்காது. அது உங்கள்கிட்ட காசு சொட்டு வருதுன்றது பெரிய சந்தோஷம் இல்லை. அது வேறொரு வழியால் நீங்கள் எடுத்துடலாம். இனியும் அடுத்தடுத்த ப்ரொஜெக்டுகள் செய்யல வந்து அதில் பார்த்து டாக்டர் இந்த ப்ரொஜெக்ட் எழுதியிருக்கார், அந்த ப்ரொஜெக்ட் எழுதியிருக்கிறார், அதால் இப்போ ரோட்டு போடப்படுது, இப்போ இது கட்டுறோம்னா அதிலையும் எடுத்து போடுவோம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்டர் நாங்கள் காசுக்காக எதிர்பார்த்தீங்களே டாக்டர். இப்போ இதில் இப்போ நீங்கள் வெளியில் வரும்போது வேறு அரசியல்வாதிகளும் இந்த பாதையை கடந்து போனவர். ஆனால் உங்களோட வருகைக்காக தான் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லி அது மட்டும் காசுக்காக மட்டுமன்றதல்ல. காசு இல்லையப்போ சுப்பரமா காசு இல்லை, காசு கேட்டேன் இல்லை. இதில் உங்களுக்கு சொந்த காசு வரும். இதோட நீங்கள் வேற எங்கேயா போய் வடிவா உழைச்சிடலாம். சரிதானே, வேற எங்கேயா போய் வடிவா உழைச்சிடலாம். ஆனால் சும்மா ஒரு இதுக்கு வேற ஒரு கண்ட்ராக்ட் எடுத்தால் வடிவா உழைச்சிடலாம். நீங்கள் நிற்கிறீங்கன்ற சந்தோஷமாடா. எனக்கு ஒரு மீடியா கவரேஜ் இருக்கிறது. நீங்கள் எல்லாம் மெட்டாக்களை யூடியூபர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மீடியா காணுமா உங்களுக்கு என்ன அங்கீகாரம் கொண்டு தர போறீங்க டாக்டர்? நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் எழுதுறேன். நாங்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல போட சொன்னேன். நான் அதுக்கு பிறகு ஒரு சின்ன ப்ரொஜெக்ட் ஒன்று வடிவம் எழுதிட்டடாப்பா. உங்களுக்கு நிறைய தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து யார் பண்ண பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நைட்டாக என்ன சொல்றது கிடைச்சதை ஒன்று ஊற்றி எல்லாத்துக்கும் நாங்கள் தனியாக நிறைய பிரச்சனை மீட் பண்ணோம். அங்கே மக்கள் கேட்ட விஷயம் வந்து டாக்டர் வந்து அதிகமாக யாழ்ப்பாணத்தில் தான் தலைவர் எங்கள்கிட்ட வரமாட்டாங்க. நிறைய மக்கள் வந்து தயங்கி நிற்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கனகபுரம் ரோட்டில் உள்ள கடைகளை விட கிளிநொச்சி சந்தைக்குள்ளே இருக்கும் ஒரு கடை செட்டு உண்டு. அதுக்குள்ளே போயிருப்பாங்க, நிறைய யூடியூபர்ஸ் போயிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பிரச்சனை நிறையா இருக்குது. இப்போ நாங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்காக நான் பிரச்சாரம் செய்யக்கூடிய அவங்க கேட்டாங்க டாக்டர் இனி நாங்கள் ஓட் போட்டால் இங்கே வருவாங்க. இப்போ கிளிநொச்சியில் வந்து 2000 போட் தான். ஆனால் கிளிநொச்சியில் இருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் செய்யக்கூடிய வேலையெல்லாம் இருந்தால் நான் வடிவாக சொல்லிக்கிறேன். இந்த வேலைகளுக்கான அரசியல் வட்டக்கட்சிக்கு போன அனுப்பு அவனுக்கு தெரியும். வட்டக்கட்சி ப்ரொமிஸ் பண்ணிக்க கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபா கிட்ட அந்த மொத்த நினைக்கிறேன். நான் சொன்னேன் 2 பேருக்கு அதில் கோட்டேஷன் எடுத்து அனுப்பும்போது அது ஒரு 5-6 நாள்லேயும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அதை செய்து முடிப்பாங்க. அது ஃபர்ஸ்ட்டாக செய்கிறாங்க. கட்டுறது உங்களோட பொறுப்பு. அதை ஃபண்ட் எடுத்து தந்து சாமான் எடுத்து ரக்கி விடுறது உங்களோட பொறுப்பு. நேராக அந்த கடைக்கு இது உங்களுக்கு சாமான் தரும். நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுவோம். ஒரு பிரச்சனை இல்லை. எடுத்து போடு கட்டாயம் போடு. அப்பதான் அந்த காசு தந்தாக்களை தெரியும். அது ஒழுங்காக பயன்படுத்தப்படும். அதுக்காக தான் நான் உங்கள்ட்ட கேட்குறேன்டாப்பா. நீங்கள் வந்து அந்த பில்லையும் எடுத்து போட்டு அந்த கடைக்காரரையும் எடுத்து ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டு முழு ப்ராஜெக்ட்டுக்கு இவங்களையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டால் நினைக்கிற 2 சின்ன பிள்ளைகளையும் எடுத்து விளையாடைக்கு எடுத்து வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா தான் மக்களுக்கு தெரியும் அந்த காசு நேர கடைக்கு போயிருக்கு, இவங்கள்ட்ட போயிருக்கு. அந்த ஒரு கடப்பாடு உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. அதை செய்து விடுங்க வடிவா. அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இல்லையோ அதை வடிவா செய்து விடுங்க. டாக்டர் நீங்கள் இப்போ உங்களுக்கு எம்பியாக வந்துட்டீங்க. இப்போ தமிழுக்காக நீங்கள் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து கட்டாயம் வந்து மக்கள்கிட்ட வந்து கதைக்கணும். ஒரு நாளைக்கு வந்து மக்களுக்காக நீங்கள் செலவு வேணும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆக்களாக போய்ட்டு சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அங்கே இருக்கோம். இப்போ நீங்கள் எங்களுக்கு வரப்போகிற டேட்டை சொன்னால் நாங்கள் மக்களை கூப்பிட்டு அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணக்கூடிய சான்ஸ் எங்களுக்கு இருக்கு. அப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன தொடர்பு பண்ணீங்க, நான் உங்களுக்கு நிறைய முறை கோல் எடுத்து நான் உங்களுக்கு நம்பர் இருக்குதா? நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் ஃபோன் ஆன்சர் பண்ணல. அப்போ நாங்கள் எப்படியும் கஷ்டப்பட்டு 2100 ஓட்டாவது உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டோம். அது என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய ஓட். அதுல கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலே அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் குறைஞ்சிருந்தாலே 5000 தான் வந்திருக்கும். சிறு துளி தான் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணிக்க அரசியல் படிச்சு கொண்டு மேலே வரைக்கும் கஷ்டமா இருக்கும்.
ஒரு நல்ல அரசியல் செய்யறதுக்கு ராசா அந்த குப்பாடி அரசியல் தேவையில்லை. காசு அப்படி உண்மையா எந்த பிரதேசத்துக்கு தேவைன்றத பிரதேசவாதம் இல்லாம உதாரணத்துக்கு எனக்கு வெளியாமல் போடல தென்மராட்சியாக போட்டுருக்கோம். அதுக்காக நான் தென்மராட்சியை மட்டும் கட்டி கூசாமையாப்போ எல்லா டிஸ்ட்ரிக்டும் போய் பார்த்து இப்போ நான் யாழ்ப்பாணத்திட்ட பிரதிநிதியானே எல்லா இடங்களும் போய் பார்த்து எங்கே உண்மையாகவே தேவை இருக்குது, எங்கே கஷ்டப்பட்ட வேலையில் வாழ்கிறான்னு பார்த்து எங்கே டிஃப்ரெண்ட் லியேபிள்னு சொல்கிறது என்ன சொன்ன தமிழ் மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறது மாற்றுத்திறனாளிகள் என்று வேலையை முதல் செய்து அது போராட பாதிக்கப்பட்டாங்க மற்றும் அதிகம் செய்வாங்க. எனக்கு விடிய கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது. பட் இப்போ தான் டிசைட் பண்ணினேன் 2.5 years எனக்கு பார்லிமெண்ட்டில் காணும் அது முடிய நான் ஓட்டோவாக ரிசைன் பண்ணினேன். லிஸ்ட்டில் வந்து கௌஷலில் இருக்கிறபடியா 2வது திருப்பி வாக்கு அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறேன். நான் அதை சொல்லி கொஞ்சம் சொல்கிறதுக்காண்டி கொஞ்சம் வேறு யாருக்கா வந்து என்ன சிரிப்பு வருது வாயில வாக்கு வந்து 7,000 மற்ற அறிவன் பண்ணிட்டு 6,000 அதை விட அக்கா லோஜியாக்காக்கள்னா 5,000 அந்த போர்டில் தான் நிற்குது. மயிலும் சரியான ஒரு பிளவுக்கு நினைக்கிறேன். கவலையோட தான் வழி அனுப்ப வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். நான் கதைப்பனோ தெரியாது மயிலும் பேசாமல் இருந்திருந்தேன். எனக்கு 2 சீட் 3 சீட்ஸ் வர நினைக்கிறேன். அந்த சக வேட்பாளரை பற்றி அவைகளுக்கு எவ்வளோ ஓட் சொல்லுங்க. அதான் சொன்னேன் சொல்லி பிராசனாக்கும் லோஜிக்காக்கும் 5,000 6,000 அந்த ஓட்ஸ் 5,600 வச்சோம் 5,400 வச்சோம். டயலாக மறந்துட்டீங்க என்ன ப்ரோ டயலாக மறந்துட்டீங்க அந்த 2.5 வருஷத்துக்கு பிறகு நான் கொடுக்கல சொல்லுவேன் எப்படி வசதி இல்லை அது வந்து நான் சொன்னதான் எல்லாரும் சொல்லிக்கலாம். தங்க கௌசல்யாவுக்கு என்ன பேருக்கு வந்தாலும் பரவாயில்ல பொம்பளை பிள்ளைலாம் எடுத்து வந்துருக்கீங்க அவங்க என்ன பேர் வந்தாலும் பரவாயில்ல விட்டுட்டு அரசியலை செய்யுங்க வந்து விட்டுட்டு அரசியல் செய்யாதால ஒரு இந்தியா போகிறத விட அவளை நின்று அவளை ரெஸ்ட் ஆஃப் த 2.5 years 2.5 வருஷம் முடிஞ்சு நான் இங்கே மாநசபை தொடங்கினேன் தானே இப்போ புது கான்ஸ்டியூஷன் எழுதி அந்த டைம் நான் இங்கே தான் நிற்பேன். சார் இந்த தெளிவான பேச்செல்லாம் நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கணும் கட்டாயம். இவ்வளோ காலமும் ஒரு ஜோக் அடித்து அர்ச்சனாவை பார்த்துனீங்க நீங்கள் ட்ரோல் அடிக்காத சேவ் பண்ணுறால் நான் ட்ரோல் அடிப்பேன். அந்த ஆக்களுக்கு எல்லோடி வரும் லெட்டர் ஆஃப் டிராஃப்ட்னு சொல்றது டிமாண்ட்னு சொல்றது 500 மில்லியன் அது ஒரிஜினல் லெட்டர் வரும் லோ லெட்டர் சைன் பண்ணி முக்கியமாக அந்த பூவன் மீடியா மற்றது வேறு யாரு ஜிஎல் தர்ஷன் இல்லை அவேட்ட சொல்லுங்க அந்த லெட்டரை வெயிட் பண்ணிக்கொண்டு பார்த்து மறப்போம் மன்னிப்போம் இதை விட்டுட்டு நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அனுப்புவேன். எப்பன்னு சொன்னா அவைக்கு விளங்கோணும் ஒரு வழக்குன்ற வெளியே விளையாண்டு சும்மா வந்து கதைச்சு வழக்குகளை கூட்டுறதை விட நான் ஒரு வழக்கம் மழையிலே இதெல்லாம் நான் டிசைட் நாங்கள் டியூட்டி பாஸ் அந்த குரூப்பில் போடுறோம் மற்ற சைஸில் போடுறோம் நாங்கள் மற்ற குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்பை கிரியேட் பண்ணி போட்டு அதில் போடுங்க.